முகமது ரசூலுல்லா. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பொதுபாபரி சங்கத்தை மௌனமாக இருந்து கேட்டுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் முஸ்லிம் வசனின் முபாரிக்களை. السلام عليكم ورحمة الله. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. الحمد لله رب العالمين، والحمد لله على كل حال. الحمد لله بنعمته تتم الصالحات. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله، وجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وجعل فيه أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله ذكرا كثيرا. وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الأمة وهدى الناس إلى دين قويم، وكان هاديا إلى الهداية، وجاهد في الله حق جهاده، وتركنا على محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا خالق. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. وقال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم، ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. عن حسن بن علي بن أبي طالب رضي الله تعالى عنه أنه سمع النبي صلى الله عليه وسلم فقال: دع ما يريبك إلى ما لا يريبك، فإن الصدق طمأنينة وإن الكذب غيبة. رواه السنن النسائي. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோர்
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் குத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், நித்திய ஜீவன், அவனுக்கு நிகராக உலகில் எவரும் கிடையாது என்று நான் உறுதியாக சாட்சி வருகின்றேன். வாழும் வரை தெரியாது, போகும் திசை தெரியாது, புறநடை சமுதாயமாய் வாழ்ந்த அறியாமை காலத்திலே ஈருலக திலவமாய் ஒன்றிணைத்து தன்னையே அர்ப்பணித்த தத்துவ தூதர் சல்லாம் தப்போதவர் சாந்தி பார்க்க வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடெல்லாம் யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, யார் யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ, இன்னும் யார் யாரெல்லாம் பின்பற்ற போகின்றார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் கயாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நமாகிய மஸ்ஜிதிலே குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கும் என்றால் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த கர்வான்களே, மாறி பண்ணித்தீங்களே, எக்கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனை பயிர் கொண்டுவார். முதற்கண்ட அற்பமான அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் வஸல் எங்களுக்கு இஸ்லாமுடைய பாக்கியத்தை தந்து அல்லாஹ்வினால் தயாரிக்கப்பட்ட வெகுமதியான உன்னதமான சொர்க்கத்தை அடைவதற்கு இபாதத்களையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த இபாதத்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு அழகாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இபாதத்களில் எந்த இபாதத் கபூல் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த இபாதத்கள் கபூல் செய்யப்பட இல்லை என்பது யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே நாங்கள் செய்கிற இபாதத்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த இபாதத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அறிவு, தகவல், அதனுடைய எங்கள்கிட்ட பரிபூரணமாக்கி இருக்க வேண்டும். எனவே நாங்கள் எல்லோரும் செய்வதை போன்று அமல் இபாதத் செய்கிறோம், அதனுடைய அறிவு தெரியாமல், அதனுடைய பிரயோசனம் தெரியாமல், அதனுடைய கூலிகள் தெரியாமல் எங்களுடைய இபாதத்தை நாம் தான் தோன்றித்தனமாக செய்தோம் என்றிருந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்வதற்கு கேள்விக்குறியாகத்தான் அமையும். உதாரணமாக, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படலும், நான் செய்கின்ற ஹஜ்ஜி, உம்ரா, நான் வருகின்ற இந்த மாதத்தில் நான் கொடுக்கக்கூடிய குர்பான், ஆடு மாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றிருந்தால் ஒரே ஒரு நிபந்தனை, ஷரீஅத் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய நிபந்தனை, அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தகவல் எங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உதாரணத்துக்கு இப்ப இந்த மஸ்ஜிதில் உலமாக்கள், முஃப்திமார்கள் குர்ஆன் ஹதீஸை வஹீயுடைய அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய உலமாக்கள் நிலையத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லி காமிக்கிறேன். நாங்கள் செய்கின்ற இபாதத்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். அழகான உதாரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதில் இருக்கிற எல்லோரும் சில நோயாளிகள், ஆரோக்கியமற்றவர்கள் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக கதிரையில் உட்கார்ந்து தொழுகிறீர்கள். நிறைய சகோதரர்கள் நிறைய மஸ்ஜிதுகளில் கதிரையில் உட்கார்ந்து அமர்ந்து தொழுகின்றீர்கள். தொழுகையில் மிக முக்கியமான அர்க்கான்களில் ஒன்றுதான் கியாம், நிலையில் நின்று தொழுவதே மிக முக்கியமான ஒரு தொழுகை. ருக்குன்களில் ஒன்று நாங்கள் தொழுகையில கியாம், நின்று தொழுவது. உதாரணத்துக்கு கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு நிலையில நின்று தொழ முடியும். அஊது பிஸ்மியோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி
இந்த மாலிக்கு யௌமித்தீன் என்று ஓதி ருக்கு செய்கிற அளவுக்கு, இதை ஓதுகின்ற அளவுக்கு அவரிடத்தில் நின்று தொழுவதற்கு ஆரோக்கியமே. ஆனால் அவர் ஆரம்பத்திலே கதிரையை உட்கார்ந்து தொழுகிறார். உலமாக்கள் சொல்கிறார்கள், சமகால உலமாக்களுடைய ஆகப்பெரிய மிக முக்கியமான முக்கியதான் அல்லாமா இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்பல் ஸலா, அல்லாஹ் அந்த தொழுகை ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் நோயாளியாக இருக்கிறேன், கதிரையை உட்கார்ந்து தொழுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை அரைவாசி நின்று ஓதுவதற்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுவதற்கு எனது உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது. அதற்கு பின்னால கால் வலி ஏற்படுகிறது, மயக்கம் ஆரம்பிக்கிறது, தலை சுத்த ஆரம்பிக்கிறது. இப்ப கதிரையில உட்கார்ந்து மீதமுள்ள ஃபாத்திஹாவை ஓதி அவர் இமாமுடன் சேர்ந்து ருக்கு போறார். இந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வார். எனவே எனக்கு சுஜூத் செய்ய கஷ்டம், ருக்கு செய்ய கஷ்டம், கதிரையை போட்டு நிலையில நின்று தொழலாம். ஆனால் அவர் ஆரம்பத்திலே கதிரையை உட்கார உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அந்த தொழுகையை ஏறிட்டு பார்க்க மாட்டார். அல்லாஹ்வுக்கு தேவையற்ற தொழுகை. எனவே உலமாக்கள் அழகான ஃபத்வா சொல்லி தருகிறார். எனவே ஏண்ட தொழுகை எப்படி இருக்கணும், நான் செய்த ருக்கு சரியா, நான் செய்த சுஜூத் சரியா, நான் ஓதுற ஃபாத்திஹா சரியா, நான் ஓதுற அத்தஹியாத் சரியா என்பதை அந்த அறிவு அந்த இல்மு எங்களுக்கு இருக்கிறது. இல்லையா நாங்க வெறுமனே குனிந்து எழும்பி சுஜூத் செய்து தொழுவோம், எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சகோதரிகளே பெரியார்களே, ஒரு சஹாபி வந்தார், நபியுடைய மஜ்லிஸுக்கு வந்தார். நபியோட சஹாபாக்கள் அமர்ந்திருந்தாங்க. அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், லுபுசுல் ஹரீர் பட்டாடை அணிவதுடைய மார்க்க சட்டம் என்ன? நான் பட்டாடை உடுத்தேனுமா என்று ஒரு சஹாபி நபி கிட்ட வந்து கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா தெளிவாக கேட்டார், யா ரசூலல்லாஹ், லுபுசுல் ஹரீர் ஆண்கள் பெண்கள் பட்டாடை அணிவது சம்பந்தமான மார்க்கம் என்ன சொல்லு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சகோதரிகளே பெரியார்களே, லா தல்பசுல் ஹரீர் ஃபஇன்னஹு மன் லபிஸஹு ஃபி துன்யா லம் யல்பஸ்ஹு ஃபில் ஆஹிரா. சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், பட்டாடை ஆண்களுக்கு அணியுமா? சஹாபாக்கள் ஒரு அமலை செய்யறதுக்கு நபியுடைய தோழர்கள் ஒரு இபாதத்தை செய்ய நபிக்கு வந்து கேட்கிறார், ஆண்கள் பட்டாடை அணிய முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்பசுல் ஹரீர், ஆண்கள் பட்டாடை அணிவதும் ஆண்கள் தங்கங்கள் அணிவதும் ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஒரு அமலை செய்யணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு இபாதத்தை செய்யணும், நபி பக்கம் திரும்பினார். அல்குர்ஆன் சொல்கிறது, ஃபஸ்அலு அன் நذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்கள்ட்ட ஒரு இபாதத்தை செய்ய மார்க்கத்துடைய ஷரீஅத்துடைய தீனுடைய அறிவு இல்லைன்னா அன் நذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், மார்க்க அறிஞர்களிடத்தில் உலமாக்களிடத்தில் மார்க்க விடயத்தை கேட்டு அறிந்து இபாதத் செய்யுங்கள் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரிகளே பெரியார்களே, ஒரு விடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சதகாவுடைய பொருளில் இருந்து ஒரு ஒட்டகத்தை ஒரு சஹாபிக்கு சதகா கொடுத்துட்டார். சதகா கொடுத்து ஒரு நாளைக்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தைக்கு செல்கிறார். சந்தைக்கு சென்று பார்த்தார்கள், எந்த ஒட்டகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஏழை மறுமையான சஹாபிக்கு சதகா கொடுத்தார்களோ அந்த ஒட்டகத்தை அந்த சஹாபி சந்தையில ஏலத்துல போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியம் ஏற்பட்டது, கோபம் அடைந்தார். உடனே போயிட்டு அந்த ஒட்டகத்தை வாங்க
சந்தையில் அந்த மனிதர் விட்டுக் கொண்டிருக்கிறார், அதை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டார். நபி அவர்கள் அழகான பதிலை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னமா மஸலுல் லதி யதஸத்தகு பிஸதகதி, ஒரு மனிதர் ஒரு சகோதரருக்கு சதகா கொடுத்துட்டார், ஹதியா கொடுத்துட்டார், ஸகாத் கொடுத்துட்டார், ثم تعود في صدقته, பின்பு கொடுத்த சதகாவுல கொடுத்த ஹதியாவ கொடுத்த அன்பளிப்ப திருப்பி கேட்கிறார். அவர்கள் சும்மா கேட்கல, கொடுத்த சதகாவுடைய ஒட்டகத்தை அந்த சாமி சந்தையில நிற்கிறார், சல்லிய கொடுத்துத்தான் அந்த ஒட்டகத்தை வாங்க போறார். அதை கேட்க போனார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா உமர் கமதலி கல்பி யகீஉ ثم يعود في قيئه, உமரே, நீங்கள் கொடுத்த சதகாவுடைய ஒட்டகத்தை மீண்டும் அதை வாங்குவது, பணத்தை கொடுத்தோ அல்லது சதகாவை மீண்டும் பெறுவதோ, ஒரு நாய், அழகான உதாரணத்தை சொன்னாங்க, நாய் சாப்பிட்ட சாப்பாடு வாந்தி எடுத்து அந்த வாந்தியை கையால் எடுத்து குடிப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். நான் ஒரு சகோதரருக்கு ஒரு அடி பேஜஸ் காரிய சதகா செய்திருக்கேன், அல்லது வக்ஃப் செய்திருக்கேன், மக்கள் நடமாடக்கூடிய ஒரு ஒழுங்கை, ஒரு வீதியை எனது காலிலிருந்து வெள்ளடி அல்லாஹ்வுக்காக சதகா செய்திருக்கேன். இவர் மீண்டும் அந்த காணிய எடுக்கிறார், அபகரிக்கிறார், அதை கொடுத்த சதகாவை சொல்லி காட்டார், கேட்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அது கல்பு யகீஉ, நாளை வாந்தி எடுப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு ثم يعود في قيئه, ஒரு நாய் வாந்தி எடுத்து அந்த வாந்தியை ஒரு மனிதரை கையால் எடுத்து குடிப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹுல் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏந்த சகோதரர்களுக்கு, ஏந்த உறவுகளுக்கு, பொது நலன் தேவைக்காக நல்ல இடங்களுக்கு நான் செய்த நனவுகளை, நான் செய்த சதகாவை, நான் செய்த ஹதியாவை சொல்லி காட்டி மீண்டும் பெறுகிறார், சொல்லி காட்டி எடுக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் நாளை எடுத்த சக்தி, நாளை எடுத்த வாந்திக்கும் சமம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவ்வளவு மோசமான ஒரு விடயத்தான் எங்கள்கிட்ட ஒரு அறிவில்லாமல், ஒரு இல்மு இல்லாமல், ஒரு இபாதத் செய்வதற்கு ஒரு தகவல் இல்லாமல் ஒரு இபாதத்தை செய்வது வழிகாட்டில் கொண்டு சேர்த்து. அன்பார்ந்த சகோதரிகளை பெரியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கிறார். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல், ஒரு சஹாபி வந்து கேட்டார், சிறந்த அமல் என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்பார்ந்த சகோதரிகளே பெரியார்களே, மனிதர் வந்து கேட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் மிக விருப்பமான சிறந்த அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் எது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது வஹுதா வ இன் கல்ல, அது வஹுதா வ இன் கல்ல, குறைவான அமலாக இருந்தால், சிறிய அமலாக இருந்தால், கொஞ்சம் செய்தார் ஆனா தொடர்ச்சியாக செய்தார், இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரிகளே, அந்த சஹாபி வந்து கேட்டது நபியோரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வ இன் கல்ல, அது ஓமுகா, குறைவாக இருந்தாலும் அதை ஒரு மனிதர் தொடர்ச்சியாக செய்தார், விடுபடாமல் செய்தார், இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிக்கு விருப்பமான அமல் எதுன்னு தெரியாது, அதை பற்றிய அறிவு இல்லை, அதை பற்றிய தகவல் இல்லை. ஆனால் நபியிட்ட வந்து கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரையிலிருந்து கேட்டுக்கொண்டு
ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. சுயில நபிய ரஜுல், ஒரு மனிதர் நபியிட்ட வந்து கேட்கிறார். கேட்கப்பட்டு ஐயுல் அமலி ஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அத்வவுகா வ இன் கல்ல, குறைவாக செய்தாலும் சிறிய அமல செய்யறாரு, கொஞ்சம் தான் செய்யறாரு, அதை தொடர்ச்சியாக செய்யறாரு, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லோரும் தொழுகிறோம், நாங்கள் எல்லோரும் அமலிமாக செய்கிறோம், எல்லோரும் எங்களோட வாழ்க்கையில சொர்க்கத்தை அடையணும் என்று சிறிய அமல பெரிய அமல கண் முழிர்ச்சி தியாகத்தோட பல எதிர்பார்ப்போடு செய்கிறோம். ஆனா அந்த அமலை எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நிறைவேற்றப்படும், அந்த அமலை நாங்கள் எவ்வாறு செய்ய கூலி கிடைக்கும் என்ற அறிவில்லாமல் என்ற அறிவில்லாமல் நாங்கள் இபாதத் செய்தால் அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத் தேவையற்றது என்பதை உலமாக்கள் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். அன்பார்ந்த சகோதரிகளை பெரியார்கள், அல்குர்ஆனில் அழகாக சொல்லி காண்பிக்கிறார். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا, அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அவரும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கட்டளையை முடிவெடுத்து விட்டார், அதை உங்களுக்கு செய்யுங்கள் என்று ஏவப்படுகிறது. அந்த நேரத்தில் ஐயகூன லஹுல் கியரா மின் அம்ரிஹிம், நீங்கள் அந்த அமலில் அந்த இபாதத்தில் உங்களுடைய புத்தி சாதுரியமான விளக்கத்தை, உங்களுடைய சுய கருத்துக்களை, உங்களுடைய அபிப்பிராயத்தை அந்த மார்க்கத்தில் திணிப்பது, அந்த மார்க்கத்தில் நீங்கள் உண்டாக்குவது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது, அது உங்களுக்கு அருகதையும் கிடையாது என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. யாரு அல்லாஹ்வும் ரசூலும் முடிவெடுத்த அந்த கட்டளையை செய்யுங்கள் என்று எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலமாக இந்த இபாதத்தை இவ்வாறு செய்யுங்கள் என்று எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருக்கு சொல்லப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனத்திலும் ஹதீஸ்களிலும் தனது புத்தியை போன்றார், தன்னுடைய கருத்தை போன்றார். அன்பார்ந்த சகோதரிகளை பெரியார்களே, அந்த குர்ஆன் சொல்கிறது, وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்ட அந்த இபாதத்துகளில் ஏவல்களில் தன்னுடைய புத்திகளை கருத்துக்களை போன்றாரு. அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் தெளிவாக பகிரங்கமான வழிகாட்டில் இருக்கிறார் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, எனவே இஸ்லாமிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் இபாதத் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய இபாதத்களில் நாங்கள் எப்படி இபாதத் செய்தால் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அறிவு இல்லாமல், அவருடைய தகவல் இல்லாமல் தினத்தோறும் இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு முன்னால அந்த இபாதத்தை பற்றி அறிவு இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே பெரியார்களே, நாங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுடைய சீசன், நிறைய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். நிறைய சகோதரர்கள், நிறைய ஈமானிய உறவுகள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அறிவில்லாமல் ஒரு இபாதத்தை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் தேவையற்றது. உதாரணமாக ஒருத்தர் ஹஜ்ஜி செய்கிறார், 20 லட்சம் செலவழிச்சு ஒருத்தர் ஹஜ்ஜி செய்கிறார். இது என்னுடைய கருத்தல்ல, உலமாக்கள் கிதாபுகளில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒருத்தர் 20 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜி செய்கிறார். ஆனா ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜியா காபாவை தவாஃப் செய்கிறார். ஆனா அவரோட வீட்டுக்கு, அவரோட கடைக்கு கடனாளி தேடி வாரார். கடனாளி வாரார், ஹாஜியாருங்க கடை
செய்யறவர் சொல்றாரு, ஹாஜியார் உம்ராக்கு போயிட்டாரு, ஹாஜியார் ஹஜ்ஜில தவாஃப்ல. ஆனா இங்க ஹாஜியார் கடைக்கு கடனாளி. சொல்றாரு, ஹாஜியார் போர்டு எடுத்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன். ஹாஜியார் காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்றார், காபத்துல்லாஹ்வை சைடுல இருக்கிறார், மினாவில் இருக்கிறார், அரஃபாவில் இருக்கிறார். ஆனா தன்னுடைய கடைக்கு கடனாளிகள் தேடி வருகிறார். அடுத்த நாள் போறார். ஹாஜியார் போர்டு எடுத்தாரா? போர்டு எடுக்கல. ஹாஜியார் போர்டு எடுத்தா சொல்லுங்க, நான் வந்தேன். ஒரு கடனாளி வந்து சொல்றார். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, கடனை வச்சு கொண்டு ஹஜ்ஜி செய்கிறார். அல்லாஹ்வுக்கு இந்த ஹஜ்ஜி தேவையற்றது. அல்லாஹ்வுக்கு இந்த ஹஜ்ஜுடைய தரம் தூசிக்கு சமமற்றது. ஒருத்தர் வாரார், எனக்கிட்ட எடுத்த கடனை தரலே, எனக்கு வாக்குறுதி அளிச்சத இவர் செய்யவே. ஹாஜியாருங்க, ஹாஜியார் உம்ராவுல குடும்பத்தோட போய்கிறார் உம்ராக்கு. அங்க இபாதத் செய்றார். 3 மணிக்கு முன் சஃப்ல காபாவுக்கு முன்னால ருக்குல சுஜூத் இருக்கிறார். ஆனா இங்க ஒருத்தர் தேடி வாரார். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, இந்த ஹஜ்ஜி, இந்த உம்ரா அல்லாஹ்வுக்கு தூசிக்கும் சமமற்ற தேவையற்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். எனவே ஹஜ்ஜி செய்ய இருக்கிறேன்னா ஹஜ்ஜை பற்றிய அறிவு எனக்கு தெரிகிறது. ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்யக்கூடிய விவாதத்தை நான் அறிந்திருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, ஒருத்தர் குர்பான் கொடுக்கிறார். ஹஜ்ஜுடைய சீசன்ல அதிகமா குர்பான் கொடுக்கிறார். இந்த மஹல்லாக்கு ஒருத்தர் 5 மாலை வச்சு ஒரு ஊருக்கு கொடுக்கிறார். ஆனா அவருடைய முதல் பணம், அவருடைய கேபிட்டல், அவருடைய முதல் பணத்துடைய ஆரம்பம் வட்டியில, பினான்ஸ் லோன்ல, அவருடைய ஆரம்ப பணம் ஹராத்தில. உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த குர்பான் அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. ஒரு ஊருக்கு குர்பான் கொடுக்கிறார். அவருடைய சம்பாத்தியம் ஹராத்தில, அவருடைய சம்பாத்தியம் வட்டியில. அல்லாஹ்வுக்கு இந்த மாமிசம், இந்த ரத்தம், இந்த ஆடை, இந்த மாலை தேவையற்றது. அல்லாஹ்வுக்கு தேவையில்லை இந்த குர்பான். யாருக்கு குர்பான் கொடுக்கிற? அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற குர்பான். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, குர்பான் கொடுக்கிறோமா? குர்பானுக்கு முன்னால் இல்ல அறிவு, அந்த இபாதத்துடைய தகவல் எங்களுக்கு இருக்கணும். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு விடயத்தை செய்ய இருக்கிறோம். அந்த விடயத்தை பற்றிய மார்க்கத்துடைய அறிவு எங்கள்கிட்ட இல்லைன்னா நாங்கள் வெறுவே யஹூதி நஸ்ரானிகளுடைய கலாச்சாரத்தை கொண்டு ஒரு வீம்பு வம்புக்காக சும்மா சடங்கு சம்பிரதாயமாக செய்கிறோம். எந்த கூலியும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு அறிவிக்கணும். ஒரு இபாதத் செய்கிறேன் என்றால் நாங்கள் எல்லோரும் தொழுகிறோம். எல்லோருக்கும் தொழுகையை பற்றி அறிவு இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம். அறிவு இருந்ததினால் எது தரம், எது சுன்னத்து, எது நவாபில், எது சுன்னத் முஅக்கதா என்ற அறிவு எங்கள்கிட்ட இருக்கு. எனவே அதனால்தான் எங்கள்கிட்ட 5 நேர தொழுகையை தொழுவது வாஜிபன் அறிந்திருக்கிறோம். முன்பின் சுன்னத்துகள் அதை தெரிந்திருக்கிறோம். ஏன்? அதை பற்றிய அறிவு எங்கள்கிட்ட இருக்கு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு இபாதத்தை செய்வதென்றால் அதை பற்றிய அறிவு எங்கள்கிட்ட முழுமையாக இருக்கும் என்றால்தான் அதை எப்படி செய்யணும், இந்த நேரத்தில் செய்யணும், எவ்வாறு செய்யணும், அல்லாஹ்வும் ரசூலும் இந்த இபாதத்தை, இந்த இபாதத் வணக்கத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா என்பதற்கு அதை பற்றிய தகவல் அறிவு எங்கள்கிட்ட இருக்கும். இல்லைன்னா வெறுமனே கடமையை செய்வோம், கூலிகள் கேள்விக்குரியதாக, கடமைகள் நிறைவேற்றப்படும், கூலிகள் குறைவாக இருக்கும். அல்லாஹ்
சொன்னார்கள், உங்களுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இபாதத்தில் உண்டாகக்கூடிய மார்க்க சந்தேகங்களை விட்டுவிடுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை அறிஞர்களிடத்தில் உலமாக்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்பதை அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். சந்தேகம் இல்லாத ஒரு விடயத்தின் பக்கம் செல்லுங்கள். உண்மை என்பது நீளத்துள் என்பது அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுத் தரும். எனவே பொய் என்பது சந்தேகத்தை உண்டாக்கும் என்பதை நபியோர்கள் ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்கள், ஒரு தாய் வந்தார் நபி அவர்களிடத்தில். தன்னுடைய இளம் வாலிபர் தன்னுடைய மகளை அந்த தாய் நபி அவர்களிடத்தில் அழைத்து வந்தார். அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே, ஒரு இளம் வாலிபர், திருமணம் முடிக்க தகுதியான ஒரு இளம் வாலிபர், அந்த வாலிபரை ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்தில் கூட்டி வந்தார். யா ரசூலல்லாஹ், எனது மகன் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர். அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே, ஒரு மார்க்கத்தில் ஒரு விடயத்தை செய்யணும். ஒரு பெண்மணி, ஒரு பெண் தன்னுடைய மகனுடைய விவாதத்தை, தன்னுடைய மகளை மார்க்கத்தின் பக்கம் நிறையாக்குவதற்கு தெரியாத ஒரு விடயத்தை நபிக்கு கேட்டுவாராக. யா ரசூலல்லாஹ், எனது மகன் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர், ஆனால் எனது மகனுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகள் மெல்ல மெல்ல சொரிந்து விடுகிறது, உதிர்ந்து விடுகிறது, சரியாக முடி தலையில நிற்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் பொய் முடியோடு தயார் செய்து பொய் முடியோடு சந்தையில் வாங்கி என் மகனுடைய தலையை அலங்கரித்து என் மகனுடைய தலையை சோடித்து பொன் பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கிறவா என்று ஒரு பெண்மணி நபியுடைய சபைக்கு வந்து கேட்டார். நாங்க வெட்கப்படணும். இதில் எத்தனையோ ஆரோக்கியமான, எத்தனையோ இடமாறிகள் மிக நீண்ட காலமாக அறிவில்லாமல் இபாதத் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறோம். நான் செய்கின்ற இபாதத் சரியா பிழையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று தெரியாமல் இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, எல்லோருக்கும் ஹதீஸ் தெரியும். ஒரு மனிதன் மிக நீண்ட காலமாக தொழுதான், மௌத்துக்கு பின்னால் அவர் நரகத்திற்கு சென்றார். ஏன், எவ்வாறு தொழ வேண்டும் என்ன ஓதலும் அறிவில்லாமல் தொழுதான். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இந்த பெண்மணி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், பொய் முடியன்னு தயார் செய்து நான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறேமா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஒரு ஆழமான அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உருக்கமான வார்த்தையை சொன்னார்கள். லஅனல்லாஹுல் வாசில வல் முஸ்தௌசில, லஅனல்லாஹ், அல்லாஹ் லஅனத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய சாபம் பதுவா உண்டாகட்டும். அல் வாசில முஸ்தௌசில, பொய் முடி செய்யக்கூடியவர்களுக்கும் பொய் முடியை தயார் செய்து அலங்கரிப்பவர்களுக்கும் அதற்கு உதவியாக இருப்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் லானத்துண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை முழு உலகத்துக்கு அறிவிப்பு செய்கிறார். அவருடைய தலையில் இருக்கிற முடி மெல்ல மெல்ல கலந்து போகுது. திருமணம் முடிக்க தகுதி பொய் முடி போட்டு திருமணம் முடிச்சு கொடுக்கிறவா நபியர்கள் சொன்னார்கள். திருமணம் முடிப்பது ஹலால், அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறார். ஆனால் ஹலாத்தை கொண்டு ஒரு பெண்ணை ஏமாற்றி, ஒரு குடும்பத்தை ஏமாற்றி, அவர்களை அலங்கரித்து அந்த பெண்ணை மட்டும் அடைவதற்காக நீங்கள் ஹராத்தை கொண்டு ஹலாலாக்காதீர்கள், ஹலாலை கொண்டு ஹலாலாக்குங்கள். எனவே எத்தனை சகோதரர்கள், எத்தனை மனிதர்கள் இன்று திருமணத்திற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தடுத்த விடயங்களை மார்க்கத்தில் ஹலாலாக்கி
தெரியும், அறிவிக்கணும். இன்னைக்கு நிறைய திருமணங்களில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமில்லாத திருமணங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அது சரியா, அது பிழையா, இது இஸ்லாமிய கலாச்சாரமா என்று தெரியாமல் இன்று மாப்பிளைய கூட்டாளிமாக பொண்ணுடைய நன்மைகள் அதற்கு உம்மா வாப்பாவும் உடனடியாக இருக்கிறார். அல்லாஹ் மன்னிக்கணும். திருமணம் அரைவாசி ஈமானை அடைவதற்கு சமன். ஆனால் திருமணத்துடைய ஆரம்பத்தில் நாம் ஹராத்தை கொண்டு ஹலாலாக்க கூடாது. எனவே ஒரு பாவம், சிறிய பாவம், திருமணம் முடிச்சிருப்பார் அந்த சஹாபி, அந்த பெண்மணி திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பார். ஆனால் நபிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மகனுக்கு இப்படி செய்து திருமணம் முடிச்சு கொடுக்கிறீமா? நபி அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சாபம் விடுவாராக. பொய்முடி கட்டக்கூடியவர்களுக்கும் பொய்முடி செய்பவர்களுக்கும் அதற்கு உதவியாக இருப்பவர்களுக்கும் இன்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன முறையில எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளை முடிவெட்டி நிற்கிறார். பாப்பமார் யோசிங்க, ஏன மகன் ஏன மகள் திருமணத்துக்கு தகுதி, திருமணம் ஹலால். ஆனா முடிவெற்றாலே யஹூதி நஸ்ரானிகளை கொண்டிருக்கிறது. எந்த ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. முதலாவது ஹராத்தை கொண்டு திருமணத்தை ஆரம்பிக்கிறார். மார்க்கத்தில் இல்லாத விடயத்தை கொண்டு ஹராமை ஹலாலாக்க பார்க்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய ஊர்களில், எங்களுடைய கிராமங்களில் அறிவில்லாத, அதை பற்றிய தகவல் இல்லாத இன்று நிறைய ஏழைகளுடைய கண்களில் வரக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம், நவீன நடைமுறைதான் இந்த திருமணத்துல அதிகமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமில்லாத கல்யாணங்கள். மாப்பிளைய கடத்துறது, மாப்பிளைக்கு சாயம் பூசுறது, மாப்பிளைய நீர் தடாகத்தில கால கையை கட்டிட்டு தட்டி விடுறது. அன்பார்ந்த சகோதரிகளை, பெரியார்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு பொருத்தமில்லாத விடயம். பணத்தை சிறுக சிறுக சேர்த்து தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்காக நன்றாக எடுக்கிறது என்று திருமணத்துடைய நேரம் முடிவு செய்யப்பட்டார். ஆனால் திருமணத்துடைய நேரத்துக்கு மாப்பிள்ளை வரல. காரணம் என்ன? மாப்பிளைய வாலிபர்கள் நண்பர்கள் சேர்ந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. திருமணத்துக்கு வந்த ரெஜிஸ்டர் இருந்து பார்க்கிறாரு மாப்பிளைய காலம். இந்த சபையில குழப்பம் ஏற்பட்டு பார்த்தா மாப்பிளைய நண்பர்கள் சொல்கிறார்கள், இந்த கண்ணியமான சங்கையான மின்னல் மேடை என்று சொல்கிறேன். இந்த அதிகமான கிராமங்களில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொருத்தமில்லாத அல்லாஹ் சபிக்கிற விடயத்தை வாலிபர்கள் மாற்றமாக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்கிறவர்களே, மாப்பிளைய கார்ல வச்சு கொண்டுட்டு கூட்டாளி நண்பர்கள் சொல்கிறார்கள், மாமா உங்களுக்கு மாப்பிள்ளை தேவைன்னா நீங்க 25,000 பணம் இப்ப அக்கவுண்டுக்கு டிபாசிட் பண்ணணும். நான் கேட்கிறேன், இந்த மிம்பர்ல இருந்து இந்த ஹராத்தை பின்னுக்கு நீங்க எப்படி அப்பா உங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? ஒரு 25,000 சல்லி மாப்பிள்ளை மறைச்சிருக்கிறார்கள் வாலிபர். சல்லி கொடுத்தா அந்த சல்லியை கொண்டு போயிருந்த தொண்டைக்கு கீழாக இறங்கின நஜீஸ். அந்த பணத்தை எடுத்ததுக்கு பின்னால மாப்பிளையை கொண்டுள்ளாங்க. இது தூரத்தில் அல்ல, இது எங்கட வழிகளான அழிந்து நாசமாகக்கூடிய வாலிபர்களுடைய கலாச்சாரம். அல்லாஹ் மன்னிக்கணும். நாங்கள் சகோதரர்களை பெரியார்கள், இது அல்ல இஸ்லாம். அறிவு இருக்கணும், தகவல் இருக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, நாம் ஒரு இபாதத் செய்ய போறோம் என்றிருந்தால் அதை பற்றிய அறிவு இருக்கணும் என்றால்தான் உங்களுடைய அமல் இபாதத் கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் கற்ற இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வசனங்கள் எனக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற இபாதத்களை, நாம் செய்கின்ற அமலை பொருந்திக் கொண்டு உன்னதமான சொர்க்கத்தை அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவாராக. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயா, எங்கள் பாவங்கள் தவறுகளை மன்னித்து மறைத்துடுவாயா, அறிவுடன் சேர்ந்து இபாதத் செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை, நல்ல எண்ணத்தை தந்துள்ளாயா, அறிந்து இபாதத் செய்யக்கூடிய அறிவை
மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தந்திருவாயா. எங்களை பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயா. மௌத்தாகிற கபர்வாசிகளை பொருந்திக் கொள்வாயா. யார் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திருவாயா. யா அல்லாஹ், எந்த நாடுகள் இஸ்லாத்துக்காக உம்மத்துக்காக இன்று போர் தியாகம் யுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா. அந்நிய சூழ்ச்சிகளை விட்டு இஸ்லாமியர்களின் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை தடங்களை பாதுகாத்தருவாயா. உன்னை சுஜூது செய்யக்கூடிய அடியார்கள் அழித்து விடாதே அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா. யூதர்களை அழித்து விடுவாயாக, தடமில்லாமல் ஆக்குவாயாக. யுத்தம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஈமான் வலுவை உண்டாக்குவாயாக. நீ உதவி செய்வாயாக. பின்னடைய செய்து விடாதையா அவர்களுக்கு நீ மலாய்க்கவர்களை கொண்டு உதவி செய்வாயா. இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவாயா. முஸ்லிம்களை பற்றி அச்சத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மானே, இவருடைய கடைசி இறுதி முடிவை கண்ணியமாக்க வருவாயா. வாலிபர்களை பாதுகாத்து வருவாயா. கல்வி உடைய தக்குவாவுடைய இளைஞர் கல்வி சமூகத்தை உருவாக்குவாயா. ஹராமான வாலிபர்களை விட்டு பாதுகாத்து வருவாயா. முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய மறைமுகமான அந்நிய சூழ்ச்சிகள் சோதனைகளை விட்டு பாதுகாத்து வருவாயா. இலங்கை திருநாட்டில் முஸ்லிம்களை தலையிலிருந்து வாழ வைத்துடுவாயா. முஸ்லிம்களை பொருளாதாரத்தை பாதுகாத்து வருவாயா. யார் யாரெல்லாம் முன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை சொர்க்கவாசிகளாக பொருந்திக் கொள்வாயா. யார் நோயாளிகளின் நோயை குணப்படுத்துவாயா. கடனாளிகளுடைய கடனை நீயே சரி செய்வாயா. இவரை கடைசி இறுதி முடிவை கண்ணியமானதாக சந்தையானதாக தந்துள்ளாயா. இவரை துவாக்களை கபூல் செய்துள்ளாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد. فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله إن الله يحب المتقين والله تعالى يقول وأصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآية والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه لغفور رحيم. الحمد لله حمدا كثيرا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الغالب لمن جحد وكفر وأشهد أن سيدنا محمد عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد. فيا عباد الله اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعلم عباد الله إن الله أمر أمرا عظيما وبدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكة مسبحة تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي عليه الصلاة والسلام أرحم أمتي بأمة أبو بكر الصديق رضي الله تعالى وأشهد في أمر عمر بن الخطاب رضي الله تعالى وأصدر حيان بن عفان رضي الله تعالى وعبد الله علي بن أبي طالب رضي الله تعالى أجمعين. الحسن والحسين سيد شباب أهل الجنة وفاطمة لسيد نساء أهل الجنة. اللهم اغفر العباس مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرن قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك السميع قريب مجيب الدعوات ويا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة المشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حرب النار فإنها بئس الدار وبئس المطوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا
إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.